வணக்கம். அன்பு உறவுகளுக்கு உங்கள் கணேசன். இன்று தேவர் சமுதாயத்தில் ஒரு அருமையான நல்ல குணம் படைத்த ஒரு மணமகனை அறிமுகப்படுத்துகிறோம். இது மறுமணம். அதாவது இந்த மறுமணத்தினுடைய விவரங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண் இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த மணமகன் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, அவங்க அம்மாவும் சின்னம்மாவும் 2 பேரும் இன்றைக்கி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரன் கோவில் அப்படின்னு திண்டுக்கல்லில் இருந்து விசாரித்து சங்கரன் கோவில் வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த அம்மாவை பார்க்கும்போது என்னுடைய அம்மாவை பார்த்த மாதிரியே எனக்கு இருந்தது. அதனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா 15/6/1992 தேவர் சமுதாயத்தில் பிரமல கல்லர் சமுதாயத்தில் வயது 33. இவருக்கு மறுமணம். முதல்ல இவங்க யாரை கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா, இந்த அம்மாவுடைய தம்பி மகளை கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடித்த உடனே அவர் வெளிநாடு வேலைக்கு போயிடுறார். வெளிநாடு வேலைக்கு போயிட்டு இப்போ வரும் பொழுது என்ன நடக்குன்னா, பெண்ணு அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிதாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே இன்னொரு பையன் கூட அவங்க இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க தம்பி வீட்டம்மாவிட்ட கேட்டால் அவள் அப்படித்தான் அவங்க கூட விரும்பி இருக்க போகிறா, வேற சமூகத்து ஒரு நபர் கூட. அப்போ அந்த அம்மாகிட்ட இவங்க பேசும் பொழுது என்ன மனநிலை இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இவ்வளவு உறவுக்குள்ளே கல்யாணம் முடித்தா நல்லா இருக்குன்னு முன்னாடி சொல்லுவாங்க. அந்த அம்மாவே தான் மகளை இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம். சரி, தம்பி மகளை முதல்ல முடித்து விட்டு வெளிநாடு சென்று வேலைக்கு சென்று வரும்பொழுது பார்த்தா மனைவி இன்னொருத்தங்க கூட சென்று விட்டார். சரி, அது இப்போ 1 மாதம் தான் ஆகுது. கோர்ட்டு மூலமா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. 1 மாதம் தான் ஆகுது. இந்த பையனுக்கு 2 மாடி வீடு, சொந்த வீடு. பையன் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாப்புல, டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர். இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பையன் மாடியில் போய் இருந்துட்டு தனியாக இருந்துட்டு அழுகிறாப்புல. ஏன்னா ஒரு பையன் புதுசாக கல்யாணம் முடிச்சு, ஏன்னா வயசு 33 வயசு ஆகுது. அப்போ எப்படி இருக்கும்? அப்பா இல்லாத பையன், நல்ல ஓரளவுக்கு வீடு மட்டும்தான் இருக்குது. பையன் வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வராங்க. உச்சப்பட்டி 18ஆம் படி கருப்பசாமி என்ன குலதெய்வம். இவருக்கு பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. இந்த உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு இன்னமே தான் வாழ்க்கையே இருக்குது. நல்லாயிருக்கும். இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பையனுக்கு பெண் கொடுக்க விருப்பப்பட்டவர் தேவர் சமுதாயம் மட்டுமல்ல, SC ST தவிர்த்து எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல. முதல் மனம் மறுமணம் ஏதேனும் ஒரு சிறு குழந்தை இருந்தால் கூட ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெண் கிடைச்சால் போதும். அந்த பையனுடைய அம்மா முகத்தை பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கிராமத்தில் உள்ளவங்க. அதனால் தயவு செய்து பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அருமையான பையனாக இருக்கிறாரு, சொந்த வீடு மாடி வீடு இருக்குது. கஷ்டப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, குடும்ப பெண்ணாக இருக்கிறவங்க இவரை கல்யாணம் முடிச்சுக்கோங்க. கல்யாணம் முடித்தவங்க குடிகாரனாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மா சொல்லுது, என் பையன் ஒரு பீடியா சீரட்டா தண்ணியா எந்த ஒரு பழக்கமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைக்காக கண்ணீர் விடும் காட்சியை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பிரமலக்கல்லரில் கோயில் பார்த்து முடிப்பாங்க. ஏன்னா உச்சப்பட்டி 18ஆம் படி கருப்பசாமி ஒரே கோயிலாக இருந்தால் தங்கை முறை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கோயிலில் கொடுத்துருக்குறாங்க. பையன் பிரமலக்கல்லர்
மறுமணம், குழந்தை கிடையாது. 15/6/1992, 33 வயசு ஆகுது. புது நிறம், லட்சணமாக இருக்கிறாரு. நல்ல பையன். இவங்க இப்போ லோக்கலில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்பா கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனியில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாரு. என்ன ஒரே பையன், வேறு யாருங்க ஆண் வாரிசோ பெண் வாரிசோ யாரும் கிடையாது. அதனால் இந்த பையனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு நான் முழு முயற்சி எடுக்கிறேன். இந்த பையனுடைய ஐடி RM000283037, 2,83,037. பெண் வீட்டுக்காரங்க யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் மட்டும் எனக்கு அனுப்புங்க. இந்த பையனுடைய ஃபோன் நம்பர் தரேன், பேசுங்க, முடிங்க, சந்தோஷமாக இருங்க. எனக்கு நீங்கள் உங்களால் முடிந்ததை நன்கொடை எனக்கு போட்டு விடுங்க. நான் யாரிடமும் எனக்கு 50,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, கமிஷன் கொடுங்க கேட்க மாட்டேன். நேரில் எனக்கு எல்லோருமே நல்லா செய்கிறேன்னு சொல்கிறீங்க. அடுத்து முடிஞ்சாலே நீங்களே செய்வீங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட கமிஷன் கேட்கணும், சரிண்ணா? அதுவும் பெண் வீட்டுக்காரரிடம் நான் பதிவு கட்டணம் ரொம்ப கேட்பதே கிடையாது, சரிதானா? ஆனால் அதே மாரி பெண் வீட்டுக்காரர்கள் எத்தனையோ பேர் 5,000 10,000 எனக்கு அனுப்புகிறீங்க. என்னுடைய சேவையை பார்த்து, என்னுடைய குணத்தை பார்த்து அனுப்புகிறீங்க. அதற்கு நான் என்றைக்கும் தலை வணங்குகிறேன். ஒரு விஷயம், என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் கொஞ்சம் ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக டெய்லி உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். திரும்ப என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஒரு முறை கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க, சரிங்களா? வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க, நான் உடனே பதில் கொடுத்துட்றேன். ஏன்னா நான் நேரில் நான் பார்க்கக்கூடிய மக்கள் நிறையா பேர் வர்றாங்க. அடுத்தபடியாக வெளியூர்களுக்கு நான் அடிக்கடி போக வேண்டியிருக்கு. ஏன்னா பெண் வீடு மாப்பிள்ளைக்கு போக வேண்டி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பேன். இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன், சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த பையனுடைய விவரம் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக என் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்புங்க. நான் உடனடியாக அனுப்புகிறேன், சரிங்களா? தேவர் சமுதாயம் மட்டுமில்லை, எல்லா சமுதாயத்திலேயும் முதல் மனம் மறுமணம் விரைவாக பார்த்து தரேன். நன்றி, வணக்கம்.